நம்ம பாரம்பரிய முறைப்படி குடலை கழுவி உடலை வளருன்னு சொன்னாங்க. அப்படின்னா குடலை எதுக்கு கழுவுறதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க? இந்த குடலை கழுவுனா நமக்கு எல்லா நோயுமே போயிடும், எல்லா நோய்க்கும் ஆக வேண்டிய அக்ரிவேஷன்ஸ் எல்லாம் தணிஞ்சிடும்னு சொல்கிறாங்களே, இது எப்படி? ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம தினமும் ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம். அந்த சாப்பாடு எவ்வளோ நாள் வரை கெட்டு போகாது. மிஞ்சி போனால் ஒரு இட்லி பண்ணுறீங்க, இல்லை பொங்கல் பண்ணுறீங்க, அந்த இட்லியை ஒரு 2 நாள் மாற்றி மாற்றி குக் பண்ணி இட்லி உப்புமா அது இதுன்னு பண்ணி சாப்பிடுவோம். 3ஆவது நாள் அந்த இட்லியை சாப்பிட முடியுமா? முடியாது. அதே இட்லியை ஒரு வாரம் வச்சுருந்திங்கன்னா எப்படி ஆகும்? இலகா காற்றாயிடும். அதே இட்லி ஒரு 6 மாதம் வச்சுருந்தா புழுவாகி கருப்பு கலர் ஆகி காற்றே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் சுருங்கி போயிடும், ஊதுனா பறக்கும். அதே இட்லியை ஒரு வருஷம் தேங்கிச்சுன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதே தான் நாம் உண்ட உணவுகள்.